இன்றைக்கு கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 8வது ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் வருகின்ற பொழுதெல்லாம் மிகப்பெரிய மனதிலே ஒரு கலக்கம் நிகழ்வது உண்டு. நான் யோசித்து பார்க்கிறேன், இன்றிலிருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்னால் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அவருடைய நினைவு தப்பிக்கொண்டே இருக்கிறது. அப்பா ஜெகத் ரட்சகன் அவர்கள் எல்லாம் அருகிலே இருக்கிறார்கள். எல்லோரிடத்திலும் அவருக்கான அடையாளத்தை கேட்கிறார்களாம். எப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சாட்சியாக இதை நான் சொல்லுகிறேன், நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு அவருடைய நினைவை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. அவரிடத்தில் அவர் படுத்து கொண்டிருக்கிறார். இதோ இயற்கையோடு ஒன்று கலக்கக்கூடிய அந்த வினாடிகளில் எல்லோரும் வந்து கேட்கிறார்கள், நான் யார் என்று தெரிகிறதா, நான் யார் என்று தெரிகிறதா என்று. யார் நினைவும் அவரிடத்தில் இல்லை. மனைவி வந்து கேட்கிறார், மகன் வந்து கேட்கிறார், மருமகள்கள் நிற்கிறார்கள், பேரன் பெயர்த்திகள் நிற்கிறார்கள், மகள்கள் நிற்கிறார்கள். எல்லோரும் வந்து நிற்கின்ற பொழுதும், தொண்டர்கள் வந்து நிற்கின்ற பொழுதும், இவர்களெல்லாம் யார் என்று தெரிகிறதா, யார் என்று தெரிகிறதா என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர் அமைதியாக இருந்து மருத்துவர் கேட்டாராம், சரி யாரைத்தான் நினைவில் இருக்கிறது, அவர்களையாவது பெயர் சொல்லுங்கள் என்னுடன். அந்த தொண்டை குழியிலிருந்து ஏறி இறங்கி அந்த உயிர்காற்றின் கடைசி வினாடியில் அவர் உச்சரித்த பெயர் அண்ணா என்பது. அண்ணாவை கடைசி வினாடி வரைக்கும் நினைத்து கொண்டிருந்த ஒரு தலைவர். தமிழ்நாட்டின் தமிழ் மக்களின் வாழ்க்கைக்காக ஒவ்வொரு வினாடியிலும் தன்னை கரைத்து கொண்ட ஒரு மனிதரின் நினைவேந்தல் நிகழ்ச்சி. 100 ஆண்டு கண்ட தமிழின தலைவர். 100 ஆண்டு கண்ட இந்த தமிழின தலைவரை நாம் இன்றைக்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்கான காரணம் அவருக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த சமுதாயம் கொஞ்சம் தன்னைத்தானே பழுது பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன் அந்த மாமனிதரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்? இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர் இந்த தலைவரை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று கலங்கி நின்ற நம்மையெல்லாம் தூக்கி நிறுத்திய, விடுதலை உணர்வை சுவாசிக்க செய்த மாபெரும் தலைவர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். நான் இப்படி சொல்கிறேன், இந்தியா என்றால் என்ன வரைபடம்? இமயம் முதல் குமரி. இமயம் முதல் குமரி என்பதுதானே நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த முகவரி. இந்தியா என்பது இமயம் முதல் குமரி வரை இல்லை, குமரி முதல் இமயம் வரை என்று இங்கிருந்து வரலாற்றை தொடங்க வேண்டும் என்கின்ற குரலை உலகத்திற்கு உறக்க தந்தவர். நான் வரலாறு சொல்லுகிறேன். காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், கம்யூனிஸ்ட் என்று எந்த தேசிய கட்சிகள் இருந்தாலும் டெல்லியில் இருந்துதான் இந்தியாவை அவர்கள் பார்த்தார்கள். நான் சொல்லுகிறேன் தமிழ் மக்களே, இந்திய திருநாட்டு என்கின்ற பெரிய மரத்தின் கிளைகள் இல்லை, மாநிலங்கள். அவைதான் அந்த மரத்தின் உயிர் என்று சொல்லி தீர்மானித்த போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கவனம் பெறுகிறது. இந்த கவனத்தை முன்வைத்தவர் டாக்டர் கலைஞர். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், ஏன் இந்த தலைவரை இந்த சமூகம் மறக்க கூடாது என்பதற்காக. ஏன் கலைஞரை மறக்க கூடாது? அவர் இந்த இயற்கையோடு ஒன்று கலந்த இந்த நாளில் மட்டுமல்ல, எந்த நாளிலும் அவர் நினைவு கூறத்தக்க வகையில் நமக்கு அவர் விட்டு சென்றது என்ன? நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். அந்த மனிதரின் இந்து ராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவையிலே அவருக்கான வரவேற்பை தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு எங்க கலைஞரை ரொம்ப பிடிக்கும்னா, அந்த நுவான்சஸ் என்று சொல்வார்கள், ரொம்ப நுட்பமான விஷயம். நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டோம். இது நினைவேந்தல் நிகழ்ச்சி. பேசக்கூடிய பேச்சாளர்களினுடைய சொற்களை சபை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நுவான்சஸ் என்கின்ற ஒரு சொல்லை சொல்வார்கள் ஆங்கிலத்தில்.
பாரிக்கி என்று உருதுவிலே அதை சொல்வார்கள். மிக நுட்பமான சில விஷயங்களை தமிழ் மக்களுக்காக யோசித்ததனால் தான் இமயம் முதல் குமரி இல்லை, குமரியிலிருந்து தான் இமயம் பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தலையெழுத்தை எழுதிய மாண்பு அவருக்கு வாய்த்தது. அது என்ன ஒரு மாண்பு? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2000 வருஷத்துல மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக குமரி எல்லையிலே திருவள்ளுவர் சிலையை நிறுத்துகிறார். நான் இப்படி சொல்றேன், ஒரே நாளில் வந்த சிலை அல்ல அது. அதற்கான வரலாறு என்ன தெரியுமா? இப்பொழுது கூட நாம் ஒரு ஆண்டிற்கு முன்னால் 25வது ஆண்டு விழாவை கொண்டாடினோம். அவ்வளவு சாதாரணமாக அது நம்மை வந்து சேரவில்லை. எப்பொழுது அந்த விதை விழுந்தது தெரியுமா? 1989. நம்முடைய முத்தமிழறிஞர் 3வது முறையாக முதலமைச்சராகிறார். ஒரு நாள் அவர் அழைத்து, ராஜமாணிக்கம் என்கின்ற அவருடைய செயலரை அழைத்து அவர் சொன்னார், நீங்க சிற்பி கணபதி ஸ்தபதியை தொடர்பு கொள்ளுங்கன்னார். சிற்பி கணபதி வரார். அவர் கிட்ட அந்நாளையே முதலமைச்சரும் என்னாலும் தமிழின தலைவருமாக இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் உதிர்த்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், நீங்கள் மனதிலே ஏந்தி செல்லுங்கள். அவர் சொன்னார், ஸ்தபதியாரே, கன்னியாகுமரி கடல்ல வள்ளுவருக்கு ஒரு சிலை வைக்கணும். நாடு இங்க முடியுதுங்கிறாங்கல்ல, இல்ல தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்தியா தொடங்குது அப்படிங்கிறத சொல்ற மாதிரி அமையணும். இப்படி சொல்லி ஒரு விஷயத்தை நிறுத்துகிறார். நான் சொல்லுகிறேன், அவருடைய அரசியல் என்பது என்ன தெரியுமா? நாம் நினைக்கக்கூடிய அளவில் சாதாரணமான அரசியல் இல்லை. கலைஞர் விளையாடிய அரசியல் அவருடைய ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, அவர் ஆட்சியில் இல்லாத பொழுதும் அவர் தமிழக மக்களுக்காக அரசியலை செய்து கொண்டே இருந்தார். தேவகவுடா ஐயா அவர்களிடத்தில், மேனாள் பிரதம மந்திரி தேவகவுடா ஐயா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஐயா மாண்புமிகு தேவகவுடா அவர்கள் சொன்ன பதிலை நான் சொல்லுகிறேன். கலைஞர் அவர்களை பற்றி சொல்லுங்கள் என்றவுடன் அவர் சொன்னார், அவர்தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே நான் மரியாதை கொண்ட மாமனிதர், மிகவும் ஆழமான அரசியல் ஞானம் கொண்டவர். நான் இன்னைக்கு சொல்றேன், யார் வேண்டுமானாலும் அதிகாரத்தில் வரலாம். ஏனென்றால் இது அப்படிப்பட்ட வாய்ப்பை தருகின்ற மக்கள் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய பெரும் நாடு. ஆனால் ஞான அரசியல் கொண்டவர்கள் தான், அரசியல் ஞானம் கொண்டவர்கள் தான் மக்களுக்கு நன்மை பயக்க முடியும் என்பதற்கான வரலாறை எழுதிவிட்டு போனவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். என்னை போன்றோர் இங்கே நின்று பேசுகிறோம் என்றால், நாங்கள் படித்த பட்டங்கள், நாங்கள் பெற்ற பதவிகள் எல்லாம் அவர்கள் அரசிலே இருந்த காரணத்திற்காக போட்ட திட்டங்களின் வழியாக கிடைத்த காரணத்தினால் சுயமரியாதையோடு நாங்கள் எல்லோரும் இங்கு நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதனை மறந்துவிடலாகாது என்பதற்காக சொல்லுகிறேன். அவர் சொன்னார், மிகவும் ஆழமான அரசியல் ஞானம் உடையவர். தெற்கில் உட்கார்ந்து கொண்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், தேவகவுடா ஐயா அவர்கள் கொடுத்த மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தெற்கில் உட்கார்ந்து கொண்டு குறைந்தது 1/4 நூற்றாண்டிற்கு மேலான வடக்கின் போக்கை தீர்மானித்தவர். வடக்கின் போக்கை தீர்மானித்தவர். எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் பணிவாக இருப்பார் என்பதுதான் இன்றைய தலைமுறைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு 2 செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில், இளம் தலைமுறையிடத்தில் சரித்திரம் தேர்ச்சி கொள்வதற்கான அறிவு வர வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். யார் இந்த கலைஞர், யார் இந்த முத்தமிழறிஞர், யார் இந்த டாக்டர் கலைஞர் என்கின்ற பெயரோடு தமிழகத்தை தலை நிமிரச் செய்த ஒருவர். இன்னைக்கு நாம நடத்தி காட்டணும் இல்லையா, திராவிட மாடல் என்கின்ற அரசு. நான் கல்வியாளர், நான் அரசியல்வாதி கிடையாது, நான் கல்வியாளராக சொல்லுகிறேன். மொழி பாடத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு மொழி ஆசிரியையாக தமிழ் படித்த நான் சொல்லுகிறேன், திராவிட மாடல் என்ற சொல்லின் அரசியல்
அரசியல் இயக்கங்களை கடந்த ஒரு அரசியல் சொல், ஒரு மிகப்பெரிய அரசியல் சொல். அது கட்சிகளை கடந்து நாம் தூக்கி நிறுத்த வேண்டிய சொல் திராவிட மாடல் என்கின்ற ஒரு சொல். ஏன் தெரியுமா? மத்தியிலே பிரதம மந்திரியாக வருவதற்கு முன்னால் குஜராத்திலே முதல் மந்திரியாக இருந்த மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள், அவர் ஒரு காட்சியை முன்வைத்தார், குஜராத் மாடல். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அரசியலை முன்னெடுத்தார்கள், உத்தரப்பிரதேச மாடல். இவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எத்தனை மாடல்களை கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு தான் மிகச்சிறந்த மாடல் என்று இந்த இந்தியாவிற்கு உரக்க சொன்ன அரசியல் கலைஞருடைய அரசியல். கலைஞர் அரை நூற்றாண்டு கால ஆட்சி நிறைவு கால கட்டத்தில் தமிழக முன்மாதிரி என்ற குறிப்பிட்ட வளர்ச்சியை இந்தியாவிற்கு காட்டினார். நான் இப்படி சொல்லுகிறேன், பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த உரை. நான் இப்படி சொல்கிறேன், சமூக நீதியில் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அக்கறை காட்டினால் பொருளாதார வளர்ச்சி எப்படி எல்லோருக்குமானதாக இருக்கும் என்பதற்கான விளைச்சலை தந்தவர் டாக்டர் கலைஞர். 3 விஷயத்தில் அவர் முன்னெடுத்தார் அரசியலை. ஒன்று கல்வி, மற்றொன்று சுகாதாரம், மூன்றாவது பொருளாதாரம். இந்த 3ஐயும் முக்கியமாக அவர் வைக்கின்ற பொழுது இப்படி சொல்கிறேன், இந்த துணிச்சல் என் தமிழ் எனக்கு தந்திருக்கிறது, என் கல்வி எனக்கு தந்திருக்கிறது. ஜாதிய சமூகமான இந்தியாவில், இந்த பரந்த இந்திய நிலப்பரப்பில் தமிழ்நாடு எப்படி ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்பதனை மனித வள குறியீடுகள் காட்டிக்கொண்டிருக்கின்றன என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய மனித வள குறியீடுகள் இந்தியாவின் பிற மாநிலங்களை காட்டிலும் மிக சிறப்பானதாக அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. இப்படி சொன்னால் நமக்கு எல்லோருக்கும் புரியும் என்று நான் நினைக்கிறேன். கால் வயிற்று கூழும் இல்லை என்று அழுதான் தோழன் ஜீவா. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உரைத்தோமடா தோழா, பசையற்று போனோமடா. பாலின்றி பிள்ளை எழும், பட்டினியால் தாய் அழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம் தோழனே, வீடு முச்சூடும் அழும் என்று அல்ல அந்த வரலாறு. மறந்து போனோம் நாம். நான் சொல்றேன், நாம ஒன்னும் சில்வர் ஸ்பூன்ல பிறந்தவங்க இல்லை, பட்டினியை கண்டவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் பட்டினியால் வாழ்ந்தவர்கள், பட்டினியில் வாடியவர்கள். நம்ம எல்லாரையும் பிடிச்சி நிறுத்தின அரசியல் எது தெரியுமா? உணவு அரசியல். சார், யார் சொல்றா இத? உணவு அரசியல் தான் நம்மளை நிறுத்தி வச்சிருந்தது. விவசாய பூமி சில பேர் கையில் இருக்க, விவசாயிகளாக அவர்கள் கையில் சோற்று நெல் என்று கையேந்தி நிற்கக்கூடிய அந்த காட்சிகள் இங்கே 45 வயதிற்கு முற்பட்டவர்கள் இங்கே அமர்ந்திருந்தால் உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும், இன்றிலிருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அரிசி என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்று. அந்த அரிசியை எங்கிருந்து தொடங்குறார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா காலத்தில் அவர் தொடங்கிய 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி, அங்கிருந்து தொடங்கி 1 ரூபாய் இல்லாம 20 கிலோ அரிசி கொடுத்தார்ல. நான் வரலாறு பேசுகிறேன். அந்த 20 கிலோ அரிசி நமக்கு கிடைச்சதில்ல. அதுல என்ன ஆட்சி தெரியுமா? சோத்துக்காக தான் இங்க வேலைக்கு போறேன், சோத்துக்காக தான், வயிற்று பாட்டுக்கு தான் இந்த பிழைப்பு பண்றேன், இந்த 1 வாய் சோறுக்காக தான் இந்த இழிவேலை செய்கிறேன் என்கின்ற சொல்லை இனிமேலும் யாரும் சொல்லிவிட முடியாதபடிக்கு 20 கிலோ அரிசி இலவசமாக உன் வீட்டிற்கு வரும். நீ என்ன வேலை செய்கிறாயோ சுயமரியாதையான வேலையை நீ தொடங்கு, படிப்பின் வேலையை தொடங்கு என்று நமக்கு என்று அளித்துவிட்டு போன அந்த அரசியல்வாதி தான் டாக்டர் கலைஞர். அவர் விடுதலை செய்தது வெறும் உணவு கலாச்சாரத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்தது அல்ல, உணவுக்காக ஏங்கி இருந்தோமே. நான் இப்படி சொல்ற மறந்து போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல பெரிய நோய் என்ன தெரியுமா? மறதி. மறந்து போயிடுறோம். நாம நெல்லா அறுத்து கொடுத்தா சோறாக்க நேரமாகும்னு சோறா வடிச்சு கொடுத்த நாடு சோழ நாடு. சரியா? அங்க கஞ்சி தொட்டி வச்சோமா இல்லையா? அங்க கஞ்சி தொட்டி வச்சோமா இல்லையா? விவசாயிகள் இறந்து போகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு மறு வாழ்வாதாரம் கொடுத்து தூக்கிய நிறுத்திய அரசு
திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த அரசு என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் அந்த மக்கள் மறுபடியும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் அவர்களுக்கான வாழ்வாதாரம் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் நாம் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இந்த அரசியலை பேசியாக வேண்டும். நான் இப்படி சொல்லி நிறுத்துகிறேன். நான் டீச்சர் தானேயா, நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு டீச்சரா சொல்றேன் இந்த விஷயத்தை. கவனம், வாழ்க்கையில் எது வந்தாலும் கவனம். கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எந்த விஷயத்தில் இருந்தும் நீங்கள் விலகி இருங்கள். உங்கள் கவனத்தை சிதறடிக்கிறார்களா, அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு விரிக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி வலை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். கவனத்தோடு நீங்கள் இருப்பதற்காக நான் ஒரு வார்த்தை சொல்றேன். 60 லட்சம் ரூபாய் கொண்டு யார் டாக்டர் கலைஞர், யார் முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின், யார் இவர்கள்? இன்றைக்கு முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி, யார் இவர்கள்? இவர்களுடைய அரசியல் வரலாறு என்ன, அரசியல் பரம்பரை என்ன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். 60 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு மாணவி பயோ கெமிஸ்ட்ரியில ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்றா. அந்த ப்ராஜெக்ட்ல சீனா நாட்டில இருந்து வந்திருக்கு ப்ராஜெக்ட். ப்ராஜெக்டினுடைய வேலை என்னன்னா, அவங்க கிட்ட நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. 6 மாசம் அவ ஆராய்ச்சி செஞ்சு பாயிண்ட்ஸ் போட்டு அவ ஒரு ரவுண்டை கொண்டு வரணும். பிங்க் ரவுண்ட் ஒன்று வரும். அந்த பிங்க் ரவுண்டை கொண்டு வந்துட்டாள்னா அவ ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். 60 லட்சம் ரூபாய் கடந்து அவளுக்கு பல்வேறு விதமான லெபார்டரி வச்சு கொடுப்பாங்க. அவ 6 மாசமா ட்ரை பண்றா. பாதி வருது, முழுமையா ரவுண்ட் வரல, ரிங் வரல. 6 மாசத்துக்கு அப்புறமா 3 மாதம் அதிகப்படியாக கேட்கிறா, வரல. 2 நாட்களில் ப்ராஜெக்ட் கையை விட்டு போக போகுது. அந்த பொண்ணினுடைய அக்கா, கவனமா கேளுங்க, அந்த பொண்ணினுடைய அக்கா வீட்டுக்கு வரா. அவ பிசிக்ஸ் படிக்கிறா. அவ சொல்றா, என்னப்பா இந்த மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்க, எனக்கு ரிசல்ட் வரமாட்டேங்குதுக்கா, லெபார்டரி போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் வா. போய் லெபார்டரிய பார்த்தா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி ஃபிக்ஸ் பண்ணு. ஃபிக்ஸ் பண்ணா 24 மணி நேரம் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணு. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் இருக்குக்கா, இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணு. அடுத்த நாள் வந்து பார்க்குறா, ரிங் பாதியில் வந்து நிற்குது. அவள் உடனே சார்ட் ஷீட்டை எடுத்து பார்க்குறா. ஃபிசிக்ஸ் படித்தவ தான், அவள் ஒன்றும் பயோகெமிஸ்ட்ரி படித்தவ இல்லை, அந்த சப்ஜெக்ட் காரி கிடையாது. எடுத்து பார்க்குறா. பார்க்கும்போது ரூம் டெம்பரேச்சர்னு இருக்கு. எப்பா இந்த லிஸ்ட் எங்கிருந்துப்பா வந்துச்சு? சீனாலேருந்து வந்துச்சு. சீனாவில் இந்த டேட்டில் ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு பாரு, 32 டிகிரி. நமக்கு ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி. நீ 27 டிகிரியில் வச்சா எப்படி வரும்? 32 டிகிரியில் வச்சு பாரு, வரும். நான் 32 டிகிரியில் பார்த்து ரிங் வந்துருச்சுங்க. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு தலைமை வேணாமா? இதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வழிகாட்டி வேண்டாமா? அந்த வழிகாட்டுதலுக்கான அரசியல் தான் டாக்டர் கலைஞர் முன்னெடுத்த அரசியல். நமக்கான வாழ்வியல் ஆதாரத்தை, நமக்கான சுதந்திரத்தை, நமக்கான முன்னுரிமையை, நமக்கான வெளிச்ச கதவுகளை திறந்து வைத்தார். இப்படி நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அமெரிக்காவுக்கு சுதந்திர தேவி சிலைதான் அடையாளம். மலேசியாவுக்கு இரட்டை கோபுரம். நீங்க ஆஸ்திரேலியா போனீங்கன்னா ஒபேரா ஹவுஸ். தமிழ்நாட்டிற்கு கலைஞர் பேனாதான், அதுதான் அடையாளம். இனி வரும் காலத்திலும் அதுதான் அடையாளமாக உயர்ந்து நிற்கும் என்பதுதான் அவருக்கான அஞ்சலியாக வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.